இன்னைக்கு தலையாட்டி பொம்மையா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புருஷன் தான் சார் பொண்டாட்டிக்கு தலையாட்டி பொம்மையா இருக்கான். இந்த புருஷன் எப்போ தலையாட்டி பொம்மையா ஆவறான் தெரியுமா? நம்ம ஊர்கள்ல கல்யாணம் முடிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஆரத்தி எடுக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்ப ஆரத்தி எடுக்கும் போது தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறவன் தான் காலம் பூரா தலையை ஆட்டிக்கிட்டே தான் இருக்கான். இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறீங்க, அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வயசான பெரியவங்க வந்து நிப்பாங்க கையேந்திக்கிட்டு, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க. நாம அதெல்லாம் பார்த்த உடனே நெளிஞ்சுக்கிட்டே வருவோம். ஆனா இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் கையேந்தி நிக்காங்க, இவங்க எல்லாம் பரம்பரை பிச்சைக்காரங்க நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாம் தங்களுடைய வீடுகள்ல தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வந்து என் மொவ வெளிநாட்டுல இருக்கான் அப்படின்னு பெருமையா பேசிட்டு அலைவாங்க. அந்த மொவ என்ன செய்யறான் தெரியுமா? அவன் சம்பாதிக்கிற அந்த 50,000 ரூபாயும் அந்த பொண்டாட்டிக்கு தான் அனுப்பி வைக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு பொண்டாட்டிக்கு தலையாட்டி பொம்மையா இருக்கிறாங்க இந்த ஆம்பளைங்க. எனக்கு 17 வயசா இருக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. 18 வயசுலயே குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. ஏன்னா எனக்கு 3 தம்பி ஒரு தங்கச்சி. அவங்கள பாக்குறதுக்கு சமையல் பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது. நாங்களா எதையாவது செஞ்சு சமைச்சுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்பத்துக்காரங்க எல்லாம் பார்த்து சீக்கிரம் அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுன்னா அந்த பையங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி 18 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவிட்ட முதல் நாள் சொன்னேன், என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் நீ பிள்ளைகளை மாதிரி பார்த்துக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்னுடைய மனைவிட்ட நான் முதல் நாள் சொன்னேன். ஆனா இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். என்ன காரணம்னா என்னுடைய தம்பி தங்கச்சிகளை நான் என்னைக்கு சொல்லணும் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. நேத்து கூட என்னுடைய தம்பிக்கு ஆக்சிடென்ட் சார். காலில் கெட்டு போட்டு கொண்டு வந்து படுக்க வச்சிருந்தோம். படுக்க வச்சுட்டு நான் போய் பெட்ரூமுக்கு போறேன். என்னுடைய மனைவியினுடைய தலையணையை பார்க்க, என்னுடைய மனைவி தலையணை இல்லாம படுத்திருக்கா. தலையணை எங்கன்னு பார்க்க என்னுடைய தம்பியினுடைய காலுக்கு கீழே இருக்கு. அப்துல் காதருடைய மனைவி மாதிரி எல்லாருக்கும் மனைவி அமைஞ்சா பெரிய பம்பர் குழுக்கள் தான். நான் திரைப்பட நடிகர் ஆகும் பொழுது நடிகை கேஆர் விஜயா அம்மா அவர்கள் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள். ராஜேஷ், ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் செலவு பண்ணாதீங்க, வாட்சுக்கு அதிகம் செலவு பண்ணாதீங்க, செருப்பு இதுகளுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளா இருங்க. பணம் சம்பாதிப்பதை தங்கம், இடம், வீடு, இல்ல டெபாசிட், இல்ல ஷேர் ஹோல்டர், இதுகளை தவிர எதுலையுமே அதிகமாக செலவு பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய வாட்ச் கட்டாலும் யாரும் பார்க்க போறதில்ல. எனவே நான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல ஷூவும் வாங்க மாட்டேன், 700 ரூபாய்க்கு மேல செருப்பும் வாங்க மாட்டேன். அதுபோல ஒவ்வொரு வீட்லையும் பாத்தீங்கன்னா பெண்கள் பீரோவை எடுத்து பாருங்க, எக்கச்சக்கமா புடவை இருக்கு. ஆனா ஆண்கள் பேண்ட பாத்தீங்கன்னா 10க்கு மேல இருக்க மாட்டேங்குது. எல்லார் வீட்லயும் போய் பார்த்தேன், என்னன்னு தெரியல. இந்த ட்ரெஸ் மட்டும் பொம்பளைகளுக்கு கலர் கலரா பண்றாங்க, எங்களுக்கு 10 கலருக்கு மேல பேண்டே இருக்க மாட்டேங்குது. எனவே ஆடை எடுத்துக்கொள்வதிலிருந்து எல்லாமே இவர் சொன்ன மாதிரி மனைவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பணம் ரொம்ப இருந்தாலும் பொறாமப்படுவாங்க. பவர்ல வந்துட்டீங்கன்னா போலியா நடிப்பாங்க. பகட்டு வாழ்க்கை என்றைக்குமே நிலைக்காது. அளவுக்கு மிஞ்சி போனா அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னாங்க. வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் நாங்க. எனவே வரவுக்கு மேல செலவு செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனைவி, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கிடைத்தால் அது கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்ததுக்கு சமம்.